எங்கேருந்து வரீங்க சொல்லுங்க. விழுப்புரம். விழுப்புரம் என்ன பிரச்சனை? விழுப்புரம் கால் வலி. கால் எவ்வளோ நாள் ஆச்சுமா? அது இருக்குது ஒரு வருஷமா இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்களா? ஹாஸ்பிட்டல் தான் போனேன். என்ன சொன்னாங்க? ஜவுஸ் தேய்ந்து சொன்னாங்க. ஆப்ரேஷன் சொன்னாங்க. இல்லை ஜவுஸ் தேய்ந்து போச்சு. கரண்ட் வச்சாங்க ஒரு நாள். அப்புறம் எல்லாம் சொன்னாங்க கரண்ட் வைக்காதீங்க வைக்கல. அப்புறம் அங்கே போயிட்டு பார்த்துட்டு மாத்திரை வாங்கி போட்டால் கொஞ்சம் சுமாராக இருக்குது. அப்புறம் மட்டும் வலி வந்து எனக்கு வலிக்குது. எனக்கு வலிக்குது. 2 முடி வலிக்குது. ஆமாம் 2 முடி வலிக்குது. நடந்து கொஞ்சம் மாத்திரைலாம் போட்டால் நடந்து போனால் இந்த செதை வந்து அப்படியே முட்டை வலி கொஞ்சம் குறைஞ்சிக்கணும் பாருங்க. இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்க, அதையும் பாருங்க. சொன்னா எப்படி சொல்லுங்க? நான் மண்ணு தப்பா ரைட்டு தானே இப்ப எப்படி இருக்குது? பரவாயில்ல சொல்லலாமா? வீட்டுல நான் சொன்னபடி பண்ணணும். அப்படின்னா படிப்படியா குறையிலன்னா குறையவே வீடியோல அதான் போட்டுக்கிறேன். காலம் கீட்டாங்க. நான் எப்படி பண்றேன்னா வீட்டுல பண்ணணும். வேலைக்கு போறீங்களா? வீட்டுக்குங்களா? வீட்டுக்குல கால் உதரம் பண்ணுங்க, மதியம் உதரம் பண்ணுங்க, சாதி 2 தடவை பண்ணுங்க. பண்ணுன்னா படிப்படியா குறையும், இல்லைன்னா குறையாது. நான் தெளிவா வீடியோ போட்டுக்கிறேன். இப்படி சொல்லிதான் கொடுக்குறேன். காலை தூக்கக்கூடாது. அதான் ஊட்டுமா காலை தூக்காதுமா. கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்லை உங்களுக்கு ஒண்ணுமே பொழுது சும்மா இருக்காத வேசதான் பண்றேன். ஒரு வேசதான் பண்றேன். என்னாலேயே அமைக்க இருக்க முடியாது. ஆனா ஆட்டு பிரச்சனை லென்ஸ் பிரச்சனை. பேர் என்னக்கா? அக்கா என்னத்த லட்சுமி மாத்தா சொல்ல மாத்தா ஆண்டியாதா வலிக்காத லட்சுமிக்கெல்லாம். அக்கா லட்சுமிக்கு வலிக்காத நீ காலை திருப்பாதமா தூக்காதமா. இதெல்லாம் கருமம் தான். எவ்வளவு எடுக்கிறதுக்கு போற நானு எனக்கு தான் வரும். அதுக்காக மக்கள்கிட்ட கருமம் கொடுங்க, அன்னதானத்துக்கு போட. நம்ம குறை கருமம் துறையும் புண்ணியம் தெரிக்கலான்றது. விடுமா விடுமா. ஏமா ஒண்ணுங்க காலை வை. நீங்க சின்ன பண்ணா அப்படிங்கன்றேன். ஏன்னா உனக்கு பாதி வலி குறைஞ்சாதான் என்ன நல்லா இருக்குவ. ஏன்னா போய் கூட ஒண்ணுக்கு வேலைக்கு திட்டக்கூடாது. நான் பாதி வழிய தீர்த்த கஞ்சி கொடுத்துருக்கேன். 3/4 குறைஞ்சிடும். வீட்டுல போன நம்ம சேர்ல கட்டில் இருக்குல்ல, கட்டில வந்து காலை இப்படி வீட்டணும், இப்படி மடக்கணும். வீட்டுனா மடக்கணும்னா இல்லையே கீழே கூட கொஞ்சம் வீட்டுக்கு மடக்கணும்.
பார்த்து கை சுடுது. என் கால் சுடாத. கை சுடாது. தாத்தா இந்தாத்த கொடுத்தா. சரிப்பா, நீ சாமிப்பா. அப்பா என்னதா வலிக்குதுப்பா. நான் கையில வச்சுக்கிற காட்டு போட்டு வலிக்கிறீங்களா? வலிக்குதுப்பா. இருக்கா லட்சுமி அதாவா வச்சுக்கிற பேரு என்னத்த இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி வச்சுருந்தேன்னா இந்த வழி பண்றேன். இந்த மாதிரி பண்ணணும். இருக்கிற வழி காணாம போயிடும் சொல்லிட்டேன், இல்லைன்னா போகாது. வீட்டுல போய் பண்ணணும். அப்பதான் நீங்க குறையும். யாராவது வீட்டுல இருந்தாலும் உள்ள சொல்லிட்டு கூட குழந்தை பாசன சார் சொல்லவே மாட்டேன்றீங்க என்கிட்ட. எனக்கு சொல்லவே இல்லையா? அதெல்லாம் எப்போ ஆயிடுச்சு. எப்போ கதை தான் கேக்குறாரு. தண்ணியே நினைக்கல, சும்மா சூடுப்பா, சூடு இருக்குப்பா. உங்க கையில சூடு இல்லப்பா. உங்க கையில தெரியாதுப்பா. உங்களுக்கு தெரியாதுப்பா. ஐயாடு கேட்கிற வழி கூடாது சொல்லிக்கிறேன். லட்சுமிக்கு வழி கூடாது லட்சுமி அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரிப்பா. இந்த மாதிரி பண்ணணுக்கா. இதே மாதிரி ஒத்தம் கொடுக்கணும். இப்ப என்ன பண்ணவன் கால அந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா ஊந்துங்க. போவோம் நிறைய ஒரு மாத்தாக்கு போகணும். இப்ப அடிக்கடிக்கு வராது. எனக்கு எப்பனா ஒரு வாட்டி நிறைய போகணும். வீட்டுல டென்ஷன் போவாங்க. ஆமா, டென்ஷன் ஆனா போன் வந்துருவாங்க. அப்பா அப்பா காலை இங்கிட்டு தூக்குற சாட்சின்னா உனக்கு எப்படி வழி குறைக்கிறதுக்கா? ஏத்தா நானே உடம்பு முடியாதவன் உங்களுக்காக வைத்தியம் படித்தேன். நானே ஒரு நோயாளி. நான் இருந்த மக்களுக்கு நான் நோயாளி எதனா பரவாயில்ல, மக்களை சரிப்படுத்த நான் பண்ணி தர்றேன். நீ நடக்கணும் இல்ல இந்த கையெழுத்து நிமிர்த்தேன். இதுதான் ஸ்கேன் பத்தாங்க. இப்ப பார்த்தா என் முட்டியை தூக்கி வச்சுக்கிறேன்ல சதைய எப்படி நீ பார்த்தா நீயே சொல்லுவ, நீயே போயிட்டு தருவ எப்படின்னு. சாப்பாடு என்னைக்குமே ஒரு வர்றவங்களுக்கு பசியா அமுதுற வேலை நான் ஒரு நேரம் சோத்து கஷ்டப்பட்டேன். ஏதோ மக்கள்கிட்ட வாங்கி வேலை சோத்த போடுற வேலை, கண்ணீர் அழுதுட்டு வர்றவங்கள சோத்த போட்டு அழுகாம சிரிக்க வச்சு அனுப்புற வேலை என் வேலை. போதுமா? எதுக்காக சோத்து போடல? அவ்வளவுதான் முடிஞ்சுட்டா லட்சுமி தான் முடிஞ்சுட்டா. பாப்பா இந்த காலத்தை சரி வை. லட்சுமி மாதாவுக்கு சோத்தை போட்டு
ஊ, ஊ, நீ சாமிப்பா ஐயோப்பா எடுத்து வரேன் அங்க வச்சு அவங்க வலிக்குதுப்பா ஐயோ இருந்தா அவங்க சாமி இவங்க பொறுப்பு வைக்கிறாங்க இவங்க சாமியா இவங்க பாய்க்கிட்டாங்க ஐயா, நீ சாப்பாடு போட்டுதான் இது பண்றீங்க. ஆமா ஆமா சாப்பாடு வயிற்று சாப்பிடுறதுதான் சொன்னாரு ஈரம் படத்துல நான் பசி கொஞ்சம் சாப்பிடுறது தாங்க மாட்டேன் நிறைய சாப்பிட்டேன் பரவாயில்ல சாப்பிட்டா ஆமா நல்லா சாப்பிட்டேன் அங்கிருந்து நான் காலையில 8 மணிக்கு சாப்பிட்டேன் சுகர் இது பிபி இது ஒன்றும் காலைல நான் அன்னைக்கு சோறு போட்டு முதல் வேலை சாப்பாடு போற தான் அப்புறம் தான் வைத்தியம் மாறி போச்சு கொஞ்சம் ஆகி போச்சான் பார்த்தா நடந்து போச்சு இருப்ப கீழே விடு கீழே விடு நடந்து போ வேகமா நடக்கணும் வேகமா நடந்து வேகமா நடக்கணும் 10வது நடையில நட நட போச்சு வெளியே போச்சு அப்படி விழுப்புரமா போயிருக்கு எப்படிதான் இருக்கு நல்லாக்கா எனக்காக சரி உனக்கா சரியா நல்லாக்குதா வீட்டுல இந்த மாதிரி பண்ணணும் ஓகே வேற என்ன வேணும் சின்ன சின்ன பிரச்சனையும் வரத்தான் செய்யும் இந்த நாம தண்ணீர் அவங்க இடம் காசு அதை நீயா சொல்லிட்ட காசு போடணுவேன் இடைக்கு காசு போடணும் அதுக்குதான் நான் வந்து எப்படி இருந்தாலும் போயிட்டு வந்தோம்னு நிக்கிறேன் நீ போட்டு கொடுத்து நான் பெருமாள் அங்க யாருன்னு பாருங்க இப்ப யாரு நினைச்சிட்டு இல்ல அவங்க இடைக்கு காசு போடணும் நான் யாருன்னு நீயும் பெருமாள் தான் இருந்தாலும் வந்து அந்த பெருமாள் பண்ணல இந்த பெருமாள் பண்ணாரு உனக்கு வைத்தியத்தை ஏற்கனவே ஒரு நேரத்துல உடம்பு முடியாம கிடைச்சுல நான் அப்படியே மண்ணுக்குள்ளிக்கு போயிருக்கணும் இப்ப ஒத்துக்கிறியா நான் ஏன்ற பேசுறேன் அன்னைக்கே நீ செத்து போயிருக்கணும் மண்ணுக்குள்ளி போயிருக்கணும் நான் உனக்கு உயிரை உட்கார வச்சுக்கிறேன் எங்க அப்பா எல்லாரும் பெருமாள் இது நான் போட்டுவா உனக்கு இதை கூட போட்டு வாயில போட்டு காத்துக்கிறேன் ஒத்துமை மாங்கல்யமா கலந்து குடிச்சு இல்ல இல்லையா மாங்கல்யம் கலந்து கீழே விழுற மாதிரி இருந்து பிடிச்சி கேட்டேன் நான் கேட்க மட்டும் போய் சொல்லு இல்லையன்ற நீ என்ன பண்ணி போறேன் பெருமாள் தான் ரசிக்க பாருங்க பெருமாள் வேற யாரும் இல்ல அவரை நம்புற ஆனா என்ன நம்பி தர மாதிரி மக்கள் வர போறேன் புண்ணிய தேட போது அது இஷ்டம் ஒரு இதெல்லாம் மாங்காய் விழுந்துச்சு பூரா ஒரு மக்கள் சோத்த போட்டு இப்படி அவர் 7 மணிக்கு இருக்காரு நம்ம சிட்டிக்குள்ள ஊருக்கு அதில் வானத்தை தரவே வானத்தை போத்தா நான் சொல்லி தரேன் நடந்து படுத்தப்ப கேட்க உதவி கேட்க உதவி கால உதவி எப்படி எங்க போச்சு தெரிஞ்சு போனது கால் தெரிஞ்சு போச்சு எங்க போச்சு தவெல்லாம் எங்க போச்சு தெரிஞ்சதுன்னா கால் வலின்னு விழுப்புரத்துல இருந்து வந்தான் இப்போ வந்து பார்த்தாரு போரூர் ஐயா கோயில் அங்கேருந்து வந்தேன் பார்த்தேன் நல்லா இருக்குது இப்போ சாப்பிட்டேன் வயிறார சாப்பிட்டேன் முட்டி 2 முட்டியும் பார்த்தாங்க இப்போ ஏதோ தண்ணி கொடுத்தாங்க தீர்த்தம் அதெல்லாம் சாப்பிட்டேன் இப்போ நடந்து ஓடுறேன் 1 வருஷமா இருக்குது 1 வருஷமா இருக்குது இப்போ பரவாயில்ல டாக்டர் வந்து ஜவ்வு தேஞ்சிடுச்சு ஊசி போடணும் கரண்ட் வைக்கணும் அது சரியா போடுமா அப்படின்னு சொன்னாங்க ஆனா இங்க வந்தேன் ஒரே நிமிஷத்துல சரியா போச்சு
என்னத்தான் சொல்லிட்டான் எடுத்து வழிதான். இடுப்பு எத்தனை வருஷமா இருக்குமா? அது 10 வருஷம். அதான் போடுங்க 500 1000 போடுங்க அன்னதானத்துக்கு. எவ்வளவு காசு செலவு பண்றீங்க? எனக்கு கேட்கல. அன்னதானத்துக்கு தர்மத்துக்கு போடுங்க, தர்மம் தான் புண்ணியம். 10 வருஷமா. ஆமா 10 வருஷமா. 10 வருஷமா இருக்குதா? 10 வருஷமா போனீங்க ஆஸ்பத்திரியில என்ன சொன்னாங்க? அதெல்லாம் பார்த்தாச்சு. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஆபரேஷன் எல்லாம் கூட பண்ணியாச்சு. ஆபரேஷன் பண்ணிங்களா? பண்ணியாச்சு. பண்ணி வலிக்குதா? அது போவாது. ஆ? தெரிஞ்சது போவாது. எவ்வளவோ பண்ணியாச்சு. நம்ம ஆபரேஷன் பண்ணி கூட வலிக்குதா? அதான் சொல்றேன், ஆபரேஷன் பண்ணியே வலி குறையுமா? சரி கட்டு நான் பார்த்துறேன். பாம்பு எழுதுங்க கரெக்டு தான், நான் பார்த்துறேன் வழிய. எவ்வளவு குதிக்கிற ஒரு நாள் அது அவங்க என்ன கேட்டாங்க போகுது வாங்கி ஒண்ணாமா நீ கூட போற எந்திரிமா திரும்ப துணியை கொஞ்சம் ஓட கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும். சேரை பிடிச்சி கொடுணும். பிடிக்க பார்த்துலாம் ஆப்போசிட் வருங்க இந்த பாருங்க இப்படி பிடிக்கிற பாருன்னா உட்காந்து பார்க்க என்ன கணக்கு அதே பார்த்துதான் என்ன கணக்கு போடணும் அதே பார்த்து அதே போட சொல்லு. இன்னும் கொஞ்சம் குடிங்க. ஆமா இது கொஞ்சம் யூஸ் அதான் இது கொஞ்சம் யூஸ் ஆப்போசிட் பண்ணிக்கலாம் அப்போ சிக்கமோடு இருக்கா வந்துட்ட இல்ல நான் வீட்டுல இருந்து எடுக்க மாட்டேன். வீட்டுல இருந்தா எடுக்க மாட்டேன். வெளியில வந்தீங்க வீட்டுல இருந்தாதான் வீட்டுல இருந்தா கூட எடுக்க மாட்டேன். வெளியில பள்ளம் மேடு அப்படிங்கிறத பள்ளம் மேடா இருந்தாலும் எடுப்பேன். இல்ல இறங்கிடும். பாருங்க எப்படி இருக்குங்க அத்தா எப்படி பாரு எந்திரி சொல்ல வலி இருக்கு. எப்படி ಇದೆ வலி இருக்கு. பரவாயில்லையா வலி கொஞ்சம் இப்ப பாருங்க பதமா இருக்கா படிச்சா பச்சா போடு என்ன போட்டேன் அதுதான் கொஞ்சம் பரவாயில்லையா 10 வருஷம் வழி ஆபரேஷன் பண்ணி முடியல போட்டுதா வேலை தெரியுமா போயிருக்கு இல்லையா நோட்டீஸ் வாங்கி நோட்டீஸ் பாருங்க இருக்காங்க 2 பேர் இருக்காங்க என்ன படிக்கிறது எல்லாம் முந்தினா வேலைக்காது பொறுமையா இருந்தா வழி பறிச்சுப்பாங்க அடிப்பாங்க கண்ணா பிரச்சனை காதா பிரச்சனை சென்று வச்சுக்கிற ஆட்டுல இது நுரையீரல் பிரச்சனை இவ்வளவு நான் வந்து உங்களுக்கு பண்றேன் எவனும் பண்ண மாட்டான் ஏன்னா நான் கஷ்டப்பட்டாலும் மற்ற மக்கள் கஷ்டப்படக்கூடாதுக்காக நான் பண்ணி தரேன் ஆசையார் ஆசைப்படுறது மக்கள் நல்லா இருக்கணும் கஷ்டப்படுற கஷ்டத்தை மக்கள் உணவு கஷ்டப்படக்கூடாதுன்னு உணர்ந்து சொல்றேன் நான் எவ்வளவு செலவு பண்ணாங்க 2 ரூபா கொடுப்பாங்க 2 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கொடுத்து நான் சீவனம் கொடுத்தாங்க எனக்கு நான் மாதிரி ஆசைப்படுறது கொடுத்தா புண்ணியம் என்ன சொல்றது சொல்றதுதான் என்னது 500 ரூபா 1000 ரூபா நிறைய கொடுத்துட்டேன் போகிற வழி கிடையாது மக்கள் கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் தள்ளி உங்களுக்கு கையா தள்ளி கொஞ்சம் கொடுத்துட்டா வீட்டுல வலிக்கு
எப்படி சொல்றாங்க? எப்படி மக்கள் கஷ்டப்படுறாங்க? அவங்களுக்காக தான் போக தேவை. நான் காசு சம்பாதிக்கிறது வீடியோவே பண்ண மாட்டேன். என்ன பதில ஏன் வாங்கினியா? நடந்தா போங்க, வேகமா போங்க. வேகமா நடங்க. எப்படிமா இருக்கு? ஏம்மா? சொல்லுமா? ஆபரேஷன் முடிஞ்சு இந்த பள்ளிக்கு போல. நீ வீட்டுல ரெடி பண்ணி பாத்துக்கணும். வீட்டுல போய் எவ்வளவு பண்ணணும். நல்லாங்கம்மா? நான் பாம்பேலேருந்து வந்தேன். 10 வருஷமா வலி இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணேன், அதுலயும் சுகமாகல. இப்போ ஐயாசாமி கோயிலில் வந்தேன், கொஞ்சம் சுமாரா இருக்கு. போரூர் ஐயாசாமி கிட்ட வந்தேன், சுமாரா இருக்கு. பாம்பேலேருந்து நான் இந்த யூடியூப்ல பார்த்துட்டு தான் வந்தேன்.